வடிவேல் அவங்க சொல்கிற மாதிரி ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி என் மைண்ட் ஃபுல்லாக ஊருக்கு போகிறேன்றது தான் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டே. அப்படியே கிளம்பலான்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் என் வயிறு கேட்கல. ஸோ கொஞ்சம் மாவு நைட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு 2 தோசை ஊற்றி சாப்பிட்றலான்னு வந்துட்டேன். நல்லா மொறுன்னு 2 தோசை, கூட தக்காளி சட்னி இருந்தால் போதும். பட் தக்காளி சட்னி இப்போ அரைக்க முடியாது, நைட்டே காலி ஆயிடுச்சு. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்லேயே ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தோசை வேணுமான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி கிளம்புன்ற மாதிரிக்கு எழுந்திரிச்சு எல்லாருமே கிளம்பியாச்சு. போய் நாங்கள் போகிற இதே டைம் தான். பட் இந்த வாட்டி ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இந்த டைம் 4:30க்கு கிளம்புறது. ஆனால் இது எப்போயில ஒரு மாதிரி பனி மூட்டம் மழை பெஞ்சிருக்கும் போல். அதனால செம்ம இருட்டு. நாய் நல்ல வேளை நாய் தொல்லை இல்லைன்னா நாய் பின்னாடியே துரத்திட்டு வரும். அதை விரட்டுறதுக்கு வேற சல்லுன்னு ரொம்ப ஸ்பீடாக போகணும். பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிவிட்டு அங்கே பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தேவைப்படும்ல, அதுவும் வாங்கி வச்சாச்சு. பஸ்ஸில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லோரும் சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு முன்னாடியே கிளம்புனனால ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு. நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். நல்ல செம்ம தூக்கம். விடிஞ்சா வீடுன்ற மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நானும் அம்மான்னு கூப்பிட்றேன், ஏதோ கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக திரும்பி பார்த்துட்டாங்க. அப்படியே மாடிக்கு போனால் இந்த குட்டையை பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டான். ஃபைனலாக அம்மாவும் அதே தோசை பொடி வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு தூங்கியாச்சு.